தேவமாதாவின் வணக்க மாதம் 6ஆம் நாள். தேவமாதா சர்வேஸ்வரனை மாத்திரமே நினைத்துக் கொண்டிருந்தார்கள். தேவமாதா தேவாலயத்தில் மறைந்து தேவ சமூகத்தில் எப்பொழுதும் இருந்தது போல நடந்து சர்வேஸ்வரனை இடைவிடாமல் நினைத்து அவரை அதிகமாய் நேசித்து வந்தார்கள். அச்சிஷ்ட அமிர்தநாதர் தேவமாதாவை பற்றி கூறுவது போல தேவ சத்தியங்களை அதிக பக்தியோடு தியானித்து அவசரங்களில் மாத்திரம் பேசுவார்கள். தம் இருதயத்தில் பற்றி எரிகிற தேவ சிநேக அக்கினியினால் ஒடுக்கம் நல்லது என்று எண்ணி ஜெபத்தில் சர்வேஸ்வரனோடு பிணைக்கப்பட்டிருப்பதை மாத்திரம் பெரிதாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். நாமும் தேவ மாதாவை போல் சர்வேஸ்வரனை மாத்திரம் நாடி இடைவிடாமல் அவருடைய சமூகத்தில் நடக்க கடவோம். அவரை அடிக்கடி நினைத்து நாம் செய்கிறது எல்லாம் அவருக்கு பிரியமாயிருக்கும் கருத்தோடு செய்ய கடவோம். சர்வேஸ்வரனுக்காக மாத்திரமே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். தேவமாதா சர்வேஸ்வரனுக்காக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு நொடி ஆகிலும் வீணாக செலவழிக்காமல் எப்பொழுதும் ஜெபிக்கிறதும் கை வேலைகளை செய்கிறதும் ஞான புத்தகங்களை வாசிக்கிறதும் இன்னும் அநேக சுகிர்த புண்ணியங்களை நிறைவேற்றுவதுமே அவர்களுடைய ஆவலாயிருந்தது. சர்வேஸ்வரனிடத்தில் திரளான தேவ வரங்களை அடைந்து அபூர்வமான நன்மாதிரிகைகளையும் பரிசுத்தமான புண்ணியங்களையும் தம்முடைய நடத்தையால் நன்கு காண்பித்து வந்தார்கள். அவர்களுடைய தேவ சிநேகம் மட்டில்லாததுமாய், தாழ்ச்சி கரை காணாததுமாய், மாசில்லாததுமாய், தேவ பக்தியானது குறைவில்லாததுமாய் இருந்ததுமன்றி, மரியன்னையினுடைய சுகிர்த நடத்தை பிறருக்கு ஓர் கண்ணாடி போல் விளங்கினதாம். நாம் இந்த அதிசயத்துக்குரிய திரு கன்னியின் நன்மாதிரிகைகளை பின்பற்றுவோம். அவர்களுடைய நல்ல வழிகளை பின்பற்றி நடக்கிறது நமக்கு நன்மையும் அவசியமுமாயிருக்கிறது. புதுமை. கிருபை நிறைந்த அன்னை எல்லா இடங்களிலும் தமது பேரில் பக்தியுள்ள ஜனங்களுக்கு மேலான வரங்களை அளித்து வந்தாலும் சில ஸ்தலங்களை விசேஷமான பிரியத்துடன் தெரிந்து கொண்டார் போல அந்த ஸ்தலங்களில் தம்முடைய தயாளமும் வல்லபமும் அதிகமாக விளங்க திருவுளம் கொண்டார். அதன்படி எல்லா நாடுகளிலும் பரிசுத்த கன்னிகையின் பேரால் கட்டப்பட்டு அதிக பெயர் பெற்று விளங்கும் கோவில்கள் அநேகம் இருக்கின்றன. லோரெத் என்னும் பரம ஆண்டவளுடைய கோவில் அனைத்துலகிலும் உள்ள கீர்த்தி பெற்ற கோவில்களுள் ஒன்று. பாலஸ்தீன் நாட்டில் நசரேத் என்னும் ஊரில் தேவமாதா வாழ்ந்த ஒரு சிறு வீடு இருந்தது. அதில் ஆண்டவருடைய சமணசானவர் இறங்கி வந்து பரமநாயகிக்கு மங்கள வார்த்தை சொன்னார். அதில் மனிதரை ரட்சிக்க வருகிற சுதனாகிய சர்வேஸ்வரன் மனித அவதாரம் எடுத்தார். அதில் இயேசு கிறிஸ்துநாதரும் தேவ மாதாவும் புனித சூசையப்பரும் அநேக வருஷங்களாக வாழ்ந்து வந்தார்கள். அதனால் விசுவாசிகள் பூர்வீக நாள் தொடங்கி அந்த வீட்டை மகா வணக்கத்துடன் சங்கித்து கொண்டு வந்தார்கள். அதை பார்க்கும்படியாக அயல் நாடுகளிலிருந்தும் அநேக பேர்கள் வருவார்கள். புனித ஞான பிரகாச ராஜா 1252 ஆண்டில்
அத்திருத்தலத்தை சந்தித்து வணங்கினார். ஆனால் அந்த நாட்களில் முகமதியர் அதிக பலம் அடைந்து அநேக பட்டணங்களையும் பிடித்து அத்திருத்தலத்தையும் நிர்மூலமாக்க எண்ணியிருந்தார்கள். இத்தகைய இன்னல்களுக்கு எல்லாரும் பயப்படும் பொழுது வருத்தமுமின்றி தடையுமின்றி எவ்வித அற்புதங்களையும் செய்கிற சர்வேஸ்வரனுடைய அளவறுக்கப்படாத வல்லபத்தினால் இந்த திருவீடு தானிருந்த இடத்திலிருந்து தூக்கப்பட்டு முதல் ஸ்கிலாவோனியா நாட்டிலும் பின்பு இத்தாலி நாட்டில் லோரேத்தும் பட்டணத்தில் வைக்கப்பட்டது. இந்த அற்புதமான நிகழ்ச்சி 5ஆம் செலஸ்தீனுஸ் பாப்பானவருடைய ஆளுகையில் சம்பவித்தது. இவ்விடத்தில் வைக்கப்பட்ட திருக்கோவில் முன்னே நாசரேத்தூரிலே பக்தியோடு வணங்கப்பட்ட சிறு வீடுதான் என நிச்சயமாக அறிந்து மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் அதை மிகவும் பக்தியோடு கொண்டாடத் தொடங்கினார்கள். அந்த வீடு அதிக சிறியதாகவும் வருகிற ஜனங்கள் இருக்க போதாததுமாய் இருந்ததால் அதை சுற்றிலும் விரிவாக கோவிலை கட்டினார்கள். இந்த திருத்தலத்தை வணங்க புனித பாப்பானவர்களும் அரசர்களும் எண்ணிக்கையில் அடங்காத ஜனங்களும் போகிறார்கள். இன்றும் இந்த கோவில் பெயர் பெற்று விளங்குகிறதும் அல்லாமல் இதில் அநேக அற்புதங்களும் நடந்து வருகின்றன. இந்த கோவிலில் பிரவேசித்து தேவ மாதாவை வணங்க வருகிறவர்கள் தாங்கள் தேவ பக்தியினால் பிரமிப்பு அடைகிறது போல காணப்படுவார்கள். இத்திருத்தலத்தில் விசுவாசிகள் அடைந்த ஞான உபகாரங்களுக்கு அத்தாட்சியாக அநேக அடையாளங்களை பார்க்கலாம். இங்கே நான் சொன்னவைகளை கேட்ட கிறிஸ்தவர்களே, இந்த வீட்டை பார்க்க ஆசைப்படுகிறீர்கள் அல்லவா? ஆனால் இவ்விடத்திற்கு போக கூடாமையால் தேவ மாதாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சில கோவில்களை சந்திக்க கடவீர்கள். ஜெபம். திவ்ய கன்னிகையே, என் இரட்சகருடைய தாயாவதற்கும் பாவிகளுக்கு அடைக்கலமாவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தாயாரே, என் பேரில் இரக்கமாயிரும். பாவியாகிய நான் உம்முடைய தஞ்சமாக ஓடி வந்து உமது பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுகிறேன். நான் உம்முடைய கிருபையை அடைவதற்கு பேறு பெற்றவளாயிராத போதிலும் உம்மை நம்பிக்கையோடு மன்றாடுகிறவர்களை ஒரு காலும் நீர் புறக்கணிப்பதில்லை என அறிந்து நான் உம்மை கெட்டியான நம்பிக்கையோடு இறந்து மன்றாடுகிறேன். ஆகையால் சகல மோட்சவாசிகளின் ராக்கினியே, என் ஈடேற்றத்தை அலட்சியம் செய்து எண்ணிக்கையிலில்லாத பாவங்களை கட்டிக்கொண்ட பாவியாகிய எனக்கு உதவி செய்தருளும். நீர் சர்வேஸ்வரனுக்கு மிகவும் பிரியமுள்ளவர்களாய் அவரிடத்திலே எவ்வித நன்மையையும் பெறுவதற்கு பேறு பெற்றவர்களாய் இருக்கிறதினால் எனக்கு மகா தயை செய்து எனக்காக சர்வேஸ்வரனிடத்தில் மன்றாடி நான் பாவ வழியை விட்டு விலகி சுறுசுறுப்போடு மீட்பு பெறும்படியாக கிருபை செய்தருளும். ஆமேன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமானது: நான் உம்மை வணங்கவும் என் சத்துருக்களை வெல்லவும் எனக்கு உதவி செய்தருளும் தாயே. ஆமேன். 6ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது: பிற சமயத்தினர் சிலரிடம் வேதத்தை பற்றி பேசி அவர்களுக்கு சத்தியத்தை தெளிவிக்கிறது.